அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடியே நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டெப் எப்படின்னா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை அப்டேட் பண்ணி தான் அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். வர ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டீட்டெயில் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். அனுப்பாதவங்களுக்கு கூடிய ஃப்ரீயாக இருக்கும்போது அனுப்பிச்சிடுவேன். நம்ம கிளாஸுக்கு சட்டன் கொஷின்ஸ் நான் கேட்பேன் மார்க்கெட் ரிலேட்டடாக. அது வந்து ஃபோனில் தான் பேச முடியும். நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன். டீட்டெயில்ஸ் அந்த இதெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே. இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 23,800 புட்டு 138 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும், 138 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும். பாருங்க, இங்கிருந்து ஒரு காலையில் 138 ரூபாயில் இந்த இடத்துல இதானவர் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு? 138 என்ன பண்ணல, மேலே எய்தரா அப்சைட் போக முடியல. கரெக்டுங்களா? அப்போ என்ன இருக்கும்? மார்க்கெட்டு கண்டிப்பாக ஏறி இருக்கும். நான் அப்படியே போய் ஷோ பண்ணி மார்க்கெட்டில் சார்ட் எடுத்து போட்டு 1000 பண்ணலாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. அதான் நடந்திருக்கும். சரி, இறங்குனவர் ஏன் இங்கிருந்து திரும்பினார்? ஒய்? இந்த கேள்விக்கான விடை உங்க கையில் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இதை விட ஏன்னா இந்த இடத்துல டிசிஷன் ஆயிடுச்சு ட்ரெண்ட் எந்த பக்கம்னு. இங்க வந்து எகைன் திரும்புது. அப்ப நீங்க என்ன பண்ணிருப்போம்? இங்க இருந்து இறங்கினா இங்க வரும்பொழுது உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு நீங்க என்ன இருக்கணும்? எக்ஸிட்டா இருக்கணும். அப்போ மார்க்கெட்டு மேலே ஏறப்போகுது. அப்போ காலை பை பண்ணணும். காலை யாரை பை பண்ணணும்? அவருக்கான வேல்யூஸ் வேற வரும். கால்குலேஷன்ஸ்ல அவருக்கு வேல்யூ வேற வரும். அந்த வேல்யூல அவரை பை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப அது என்ன, இந்த சைக்கிள்லாம் வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எடுத்து பண்ற ஸ்ட்ரைக்கே வேறையா இருக்கும். வேற இதே சேம் இதுல என்ட்ரி கிடைச்சா எடுத்து பண்ணுவாங்க. சேம் சைக்கிள் அவங்க எடுத்து பண்ற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரைக் இருக்கும். நமக்கு இந்த வேல்யூல இந்த சைக்கிள் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு இல்லைங்க, எல்லா சைக்கிளும் நம்மளால கொடுக்க முடியும். 23,900, 23,700, 600, 24,000 எனி சைக்கிள் நம்மளால கொடுக்க முடியும். ஆனா அதுக்கெல்லாம் சர்டன் ரூல் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்குமே ரூல் இருக்கு. இதுக்கும் ரூல் இருக்கு. அந்த ரூல் தாங்க மஸ்ட் எல்லாத்துக்குமே. ரூல் இல்லாம இது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும். அந்த மேக்ஸ் எல்லாம் தெரியணும் நமக்கு. தெரியாம யாரோ சொல்றாங்கன்றதெல்லாம் நம்பி போய் ட்ரேட் தயவு செய்து பண்ணாதீங்க. யாரு சொல்றதையும் சரி, நான் சொல்றதும் சரி, என்னையும் சேர்த்தே சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த என்னுடைய செல் நம்பர் இதுல இருக்கு. டீட்டெயில் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்குவாங்க. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.